நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் என்னென்ன குண அதிசயங்கள் இருக்குது, எதற்கு அவங்க தகுதி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க, என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், என்ன அவங்களோட தனித்திறமை என்ன, எதில் ஈடுபடலாம், எதில் ஈடுபடக்கூடாது, என்ன தொழில் செய்யலாம், என்ன மாதிரியான படிப்புகளை படிக்கலாம், என்ன வேலை பார்க்கலாம், திருமண வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் திருமணம் மட்டும் இல்லைங்க, அவங்களோட அடுத்தடுத்த சிந்தனை போக்கும் செயலும் எதை நோக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை பற்றியும், வழிபாடுகள் எப்படி இருக்கணும், அடுத்து உடல் சார்ந்த உபாதைகள் எதை சார்ந்து வரும், என்னென்ன உடல் சார்ந்த விஷயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பாதத்துக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். மிஸ் பண்ணாதீங்க. உங்களோட நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் உங்களையே நீங்கள் எடுத்து காட்டுறது மாதிரி, உங்களையே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கல உங்களையே நீங்கள் உங்களோட கேரக்டர் விஷயம் உங்களே நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகுது இந்த வீடியோ. அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுடைய நட்சத்திர பாதம் அனைத்தையும் கிளியராக பாருங்கள். ஒரு ஐடியா அப்படிங்கிறது உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ உங்களை பற்றி ஒரு தகவல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எதை நோக்கி போனால் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும், வெற்றி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெளிவான கிளாரிட்டியாக இந்த நட்சத்திர பலன்கள் இருக்க போகுது. அப்போ முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து 27 நட்சத்திரம் வரை உள்ள ஒவ்வொரு பாதத்துக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். இப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் வாங்க. மேசராசியில் அமைந்துள்ள முதல் நட்சத்திரம் தான் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி அப்படின்னாக்க பார்த்துங்கனாக்க கேது பகவானோட முதல் நட்சத்திரம். கேது பகவான் தான் அஸ்வினி நட்சத்திரத்தோட ஆளுமை செலுத்தக்கூடியவர் கேது பகவான். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அஸ்வினி அப்படின்னாக்க குதிரை அப்படின்னு சொல்கிறது உண்டு. வேகம், விவேகம் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பலராலும் விரும்பக்கூடியவர்கள் நீங்கள். நினைத்த காரியம் கைகூடும் வரை பெரும் முயற்சி எடுக்கக்கூடியவர்கள், விடாமுயற்சி உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்திலையும் சரி விடாமுயற்சியோட கடைசி வரையும் போராடி பார்க்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது எப்போதுமே உண்டு. கடுமையான உழைப்பாளிகள். எப்படி? கடுமையான உழைப்பாளிகள் யாரு அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அப்பப்போ சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் வந்தாலும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணக்கூடிய திறன் அப்படிங்கிறது உண்டு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மேசராசியில் அமைந்துள்ள அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரத்தோட அதிபதி கேது பகவானாக இருந்தாலும் அந்த ராசி அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறார். இவங்களை பொறுத்த வகையில் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங். அந்த மைண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகாது. யாரும் கன்ஃபியூஸ் பண்ண முடியாது, யாரும் குழப்பி விட முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் உள்ளவங்க தான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அஸ்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா குதிரை அப்படிங்கிறதுலேருந்து வந்த ஒரு பொருள், குதிரையின் பொருள் அஸ்வங்கிறதுக்கு. இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்குனே உண்டான ஒரு குணம். சுறுசுறுப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கே உண்டான ஒரு சிறப்பு, சுறுசுறுப்புங்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இவங்க உடலை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா அஸ்வினியில் எந்தெந்த இடங்களில் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தாக்கங்கள் இருக்கும் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, உடலில் இருக்கக்கூடிய தலைப்பகுதி, மூளைப்பகுதியில் தான் தாக்கம் அப்படிங்கிறது நிறையவே இவங்களுக்கு இருக்கும்.
தலை மூளை அப்படிங்கிறது தலையில் மூளை அப்படிங்கிறது ரொம்ப செயல்படும், அபரிமிதமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. ஆமாம், இவங்களை பொறுத்த வகையில் மிகச்சிறந்த மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க அஸ்வினியில் பிறந்தவர்கள், கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா மருத்துவம் அப்படிங்கிறது இயல்பாகவே அவங்க இயல்பு குணத்திலேயே வரும், ஜீன்லேயே வரும். கேட்டு பாருங்க, அஸ்வினியில் பிறந்தவங்கள்ட்ட போய் எனக்கு உடலில் இப்படி பண்ணுது, கை காலெலாம் வலிக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு கேளுங்க, இயல்பாகவே அவங்க மனசிலிருந்து வரும். அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு மருந்தாக அமையும். அப்படிப்பட்ட மருத்துவ குணம், மருத்துவம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது இவங்களோட ஜீன் அமைப்புகளிலே இருக்குது. ஆமாம், அப்போ இவங்க மருத்துவத்துறையில் சாதனையாளராகலாம், மருத்துவம் படித்தால் மிகச்சிறந்த மருத்துவராகலாம். மருத்துவ படிப்பிலே பார்த்தீங்கன்னா இப்போ சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது இல்லாமல் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவத்துறைகள், எந்த மருத்துவத்துறைகளாக இருந்தாலும் இவங்களுக்கு அது சார்ந்த நாலேஜ் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பாகவே இவங்களுக்கு அந்த அமைப்பு அப்படிங்கிறது பிறப்பிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொக்கிஷத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் இவங்க. அது இல்லாமல் சிசேரியன், அதாவது ஆப்ரேட்டிங் பண்ணுறது, அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாயும் கேதுவும் யாருக்கு எந்த நட்சத்திரம் அமைவு பெற்றிருக்கோ, அஸ்வினி நட்சத்திரத்தோடு அமைவு பெற்றிருக்குன்னா அவங்க தான் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நிபுணராக பிரபலமாக இருப்பாங்க. அப்போ அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கேதுவின் ஆதிக்கம் பெற்றிருக்க வேண்டும், செவ்வாயின் ஆதிக்கத்தையும் சேர்த்து பெற்றிருக்க வேண்டும். அப்போ இதில் உலக புகழ்பெற்ற சித்த மருத்துவர்கள் எல்லாரையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேதுவின் ஆதிக்கத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது இவங்களுக்குனே உண்டாகும். அப்போ வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்குது, படிப்பு எப்படி இருக்குது? அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எது சார்ந்து படிக்கலாம் அப்படின்னா மருத்துவம் சார்ந்து படிக்கலாம். எது சார்ந்து பொருளீட்டலாம் அப்படின்னா மருத்துவத்துறையில் மருத்துவராக பொருளீட்டலாம். இப்போ மருத்துவத்தில் பல்வேறு துறைகள் இருக்கு இல்லையா, அது சார்ந்த துறைகள் அனைத்துமே இவங்களுக்கானது தான். இந்த வேலையை செய்யல மட்டும்தான் இவங்க மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். எந்த வேலை, எந்த தொழிலை செய்யல சோர்வு தட்டாமல், சலிப்பு தட்டாமல் ஒரு வேலையை செய்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கான பிறப்பிலே கொடுக்கப்பட்ட ஒரு வேலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இப்போ பார்த்தோன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த மருத்துவம் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த சலிப்பே தட்டாது, சர்வீஸாக தான் இருக்கும். அவங்களுக்கு இயல்பான அந்த ஒரு டயர்ட்னஸ், ஒரு வெறுப்பு இல்லாமல் இயல்பாக இருப்பாங்க. அப்போ ரொம்ப பிடித்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இதுதான் இவங்களுக்கான பணி, இதுதான் இவங்களுக்கான படிப்பு, வேலை அப்படிங்கிறது அற்புதமான ஒன்று. இரண்டாவதாக அடுத்தடுத்த நிலைப்பாடுகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் கிரக சேர்க்கைகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு விதமான வேலைகள் இருக்குது. அதில் ஒவ்வொரு கிரகங்களின் சேர்க்கைகள் ஏற்படும் போதும் ஒவ்வொரு விதமான வேலைகளை நம்ம அந்த மெடிக்கல் செக்டார்லேயே எடுத்துக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்போ இந்த மாதிரி தொழில் மருத்துவராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க பணிகளை திறம்பட செய்வாங்க. சர்வீஸாக செய்யக்கூடிய குணம் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும். சரி, இவங்களுக்கு எது சார்ந்த விஷயம் பாதிப்பு தரும் அப்படின்னு பார்க்கையில்
இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எது சார்ந்த குறைகள் வரும் அப்படின்னு பார்க்கையில் தலை பகுதி அடிக்கடி பார்த்திங்கன்னா ஒரு வலி எடுக்கும், ஒரு ப்ரெஷர், ஒரு டென்ஷன், இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அப்போ அவங்க அதிகமாக கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தலைப்பகுதியை தான் கவனிச்சுக்கணும். தலை சார்ந்த உபாதைகள் எதுவும் வராமல் காது, மூக்கு, தொண்டை மற்றும் தலை இந்த சுற்று ஏரியா ஃபுல்லாகவே அவங்க கவனித்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. சரி, இப்போ அடுத்தடுத்த செயல்பாட்டுக்குள்ளே வருவோம். அஸ்வினி நட்சத்திரம் எதுக்கெல்லாம் உகந்ததாக இருக்குது அப்படின்னா, வீடு மனை புகை, அதாவது ஒரு புது வீடு கட்டி குடி போகிறது அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தில் போகலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் திருமணம் செய்வதற்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது. ஒரு பதவி ஏற்கணும் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் நல்லாயிருக்கும். சில தானியங்கள் வாங்கி தானிய சேர்க்கை ஏற்படுத்தணும், வீட்டில் உணவு சேர்க்கை ஏற்படுத்தணும்னாலும் அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்வதற்கு அஸ்வினி நட்சத்திரத்தை தேர்வு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் விதை விதைக்க ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து மருந்துண்ண, ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கோம் அதுக்கு மருந்துன்றது அப்படின்னு அஸ்வினி நட்சத்திரத்தில் சாப்பிட்டா அந்த வியாதி அப்படிங்கிறது குறையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள், கால்நடைகள் வாங்கிறதுக்கெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் வாங்குறது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம் இதுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நட்சத்திரம்னா அஸ்வினி நட்சத்திரம் தான், அதில் ஒன்றும் குறையொன்றும் இல்லை. சரி, ஒவ்வொரு பாதமும் பார்த்தோம்னாக்க அஸ்வினி நட்சத்திரத்தோட முதல் பாதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்வினி நட்சத்திரத்தோட முதல் பாதத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பாளிகள், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது எவ்வளவு செஞ்சாலும் அதற்கான வருமானத்தை ஈட்டிக்கிட்டு தான் இவங்க ஆடம்பர செலவுகளை செய்வாங்க. ஆமாம், போட்டி விளையாட்டு பந்தயங்களில் ரொம்ப இலகுவாக ஜெயிப்பாங்க, ஜெயிக்கக்கூடிய திறன் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி இவங்களுக்கு ஆண் குழந்தைகள் தான் நிறைய பிறக்கும், நிறைய குழந்தைகள் ஆண் குழந்தைகளை பெற்றுக்கொள்வார்கள். அதே போல் வசதி வாய்ப்புக்கு எந்த குறையும் இருக்காது. முதல் பாதம். அடுத்து இரண்டாவது பாதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமாம், எப்போதுமே மற்றவர்களை கவரும்படி பேசக்கூடிய திறன் இருக்கும், இவங்களுக்கு தோற்றமும் இருக்கும். அதே போல் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம், நண்பர்கள் நிறைய பெற்றிருப்பாங்க, வீடு வசதி வாகனங்கள் போன்ற விஷயத்தில் ரொம்ப அதீத ஈடுபாடு இருக்கும், காதல் திருமணங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க, இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இவங்களை பொறுத்தவரை ரொம்ப பாசமானவர்களாக இருக்கிறாங்க. அடுத்து மூன்றாம் பாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லணும். அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள், எதை பேசினாலும் நாசுக்கா நாகரிகமாக ரொம்ப தெளிவாக பேசுவாங்க. ஜோதிடம் மற்றும் வானியல் அறிவு ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை எந்த சூழ்நிலையிலும் தாழ்த்தி பேச மாட்டாங்க. அதே போல் இவங்களை பொறுத்தவர்களை திருமணம் தாமதமாக நடந்தாலும் இவங்களோட வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவின்றி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல அமைப்பு பெற்றவர்கள் தான் இவங்க. எப்படிப்பட்ட சபைகள்லையும் அறிஞர்கள் மத்தியிலும் பேசக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அடுத்து அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, தாயோட பாசம், தாய்ப்பாசம் உடையவர்கள் இருக்கிறாங்க. இவங்க எப்போதும் பார்த்திங்கன்னா இவங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், தேக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க. அதே போல் சிரித்தாங்கன்னா கன்னத்தில் குழி விழுவும், அந்த கண்ணம் அப்படி ஆப்பிள் கண்ணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியவர்கள். பிறக்கையில் ஏழையாக பிறந்தாலும் தன்னோட வயது மூத்த வயதில் மிகச்சிறந்த பணக்காரராக இவங்க வாழ்வார்கள். சரி, இதில் பிறந்தவர்கள்லாம் என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு அஸ்வினி நட்சத்திரத்தை பார்த்தா, முதல் வழிபாடாக விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம். அடுத்து இரண்டாவது வழிபாடாக ஸ்ரீ ஆறுமுக கடவுள் ஸ்ரீ முருகபெருமானை வழிபட்டு வர மிகப்பெரிய சக்தியும் பலமும் இவங்களுக்கு சேரும். அடுத்து பொன் பொருளாதார சேர்க்கை ஏற்பாட்டிற்கு இவங்க என்ன கடவுளை வழிபடணும்னா, மகாவிஷ்ணு
வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா பொன் பொருளாதாரம், வாழ்க்கையில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் அனைத்தும் இவங்களை தேடி வரும். ரைட்டு. அடுத்து இவங்க அணிய வேண்டிய மோதிரம் கல் அப்படின்னு பார்த்தோம்னா பவளம் அலைஞ்சாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பவளத்தை போட்டுக்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு அற்புதம் நிறைந்ததாக இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. இது சார்ந்து கூடுதல் தகவல்கள், உங்கள் நட்சத்திரம் சார்ந்த கூடுதல் தகவல்களை நீங்கள் விரிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஜாதகத்தோடு சேர்த்து உங்கள் நட்சத்திர பலன்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.